இன்னைக்கு என்னன்னா இது கொஞ்சம் சீரியஸான கண்டென்ட் தான். என்ன அப்படின்னா, ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க, அம்மா என்னோட கூட படிக்கிற பொண்ணுங்களோட அம்மாங்கெல்லாம் வேலைக்கு போறாங்க, நீங்க ஏன் வேலைக்கு போல அப்படின்ட்டு. ஆக்சுவலா அந்த குழந்தையோட தாட் வந்து சூப்பர். எல்லாமும் அவங்களோட பேஷனை வந்து சேஸ் பண்றாங்க, அவங்க ப்ரொஃபஷனை வந்து சேஸ் பண்றாங்க. நீங்க ஏமா பண்ணல, நீங்க என்ன பார்த்துட்டு உங்களை நீங்களே முடக்கிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த குழந்தை கேட்டுச்சு. ரொம்ப சூப்பரான விஷயம். ஆனா எனக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு குழந்தைக்காக நம்ம வந்து இருந்துருவோம், வீட்டுல இருந்துடும். முக்கியமா லேடிஸ் வந்து இருந்துடுறாங்க, அவங்களோட கெரியரையும் வந்து விட்டுருவாங்க. ப்ரொஃபஷனல் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, குழந்தைய பாத்துக்கிறதுக்காக வீட்லயே வந்து இருந்துருவாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். ஆனா எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. நாளைக்கு வியான் வந்துட்டு உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்னமா நம்ம ஃபேமிலிக்கு, நீ என்ன பண்ணிட்ட, அப்பா தான் சம்பாரிச்சாரு, அப்பா தான் என்ன பாத்துக்கிட்டாரு, நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருவானோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கும், என்ன துரத்திட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த தாட் இருக்கு அப்படின்னா, எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, உங்களோட பேஷன், உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு அப்படின்னா அதை சேஸ் பண்ணுங்க.